நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற பாவங்களும் தவறுகளும் நீதியும் உண்மையும் உத்தமமும் நமக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நாம் செய்கிற தவறுகளுக்கு அந்த தவறுக்கு தெரியும். நாம் செய்கிற நீதிக்கு அந்த நீதிக்கு தெரியும். நாம் எந்த அளவுக்கு பாவம் செய்கிறோம், எந்த அளவுக்கு அக்கிரமம் செய்கிறோம், எந்த அளவுக்கு துணிகரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியுதோ தெரியலையோ, நாம் நினைப்பில் இருக்கிறோமோ நினைப்பில் இல்லையோ மறந்துட்டோமோ, ஆனால் நாம் செய்கிற தவறுகளுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சோம் என்பது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம நீதிமானாக வாழ்ந்தோம் என்பதற்கு நமக்கு தெரியுமோ தெரியலையோ, ஆனால் நாம் வாழ்ந்த நீதிக்கு தெரியும். நீதிக்கும் பாவத்துக்கும் உயிர் உண்டு. ஒரு பாவம் ஒரு மனிதனுக்கு மரணத்தையும், நீதி ஒரு மனிதனுக்கு பரிசுத்தையும் கொண்டு வரும். பாவம் நரகத்தை கொண்டு வரும், நீதி பரலோகத்தை கொண்டு வரும். பாருங்க, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழியும் உண்டு, அதன் முடிவோ மரண வழி. காதலிக்கிறோம், அந்த பொண்ணை காதலிக்கிறோம், பையனை காதலிக்கிறோம், காசு வாங்குகிறோம், பணம் வாங்குகிறோம், யாராருக்கோ என்னென்னமோ துரோகம் செய்கிறோம், யாராருக்கோ என்ன கெடுதல் செய்கிறோம், என்னென்னமோ பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த தவறுக்கு தெரியும், அந்த பாவத்துக்கு தெரியும், இவன் ஒரு பாவி, எந்த பாவத்தை கொண்டு தான் இந்த மாதிரி காரியத்தை செய்கிறான் என்பதை அந்த பாவத்துக்கு தெரியும். பாவத்துக்கு உயிர் இருக்கு, பாவத்துக்கு உயிர் இருக்கு. நீ ஒரு பாவம் செஞ்சு இன்னைக்கு மறிச்சான், அதுக்கு பிறகு உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சந்ததிகள், தலைமுறைகளுக்குள்ளே அந்த பாவம் கடந்து போகும். ஒரு மனிதன் மறித்து போனால் அந்த மனிதனுடைய சரீரம் மட்டுமே மறிக்கிறத தவிர அவன் செய்த பாவங்கள் மறிப்பது இல்லை. அந்த பாவத்துக்கு முடிவு இல்லை, பாவத்துக்கு முடிவே கிடையாது. ஏன் என்று சொன்னால், நீ செய்த பாவங்களும் அக்கிரமங்களும் துணிகர செயல்களும் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறையை தொடரும், அடுத்த பிள்ளைகளை தொடரும், அடுத்த குடும்பத்தை தொடரும். அப்படி வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இந்த பாவங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம செம்மையாக நினைக்கிறோம், நம்ம பாவம் பண்ணிட்டோம், அது நம்மளுக்கு பாவமாக தெரியும். ஒருத்தவங்களை ஏமாத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஏமாத்துறது அது பாவமாக தெரியாது. ஏதோ டைம் பாஸ், ஏதோ ஜாலி, ஏதோ என்ஜாய் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்திருப்போம். ஆனால் கடவுளுடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் அது வெளியேற பெற்ற பாவம், அது வெளியேற பெற்ற பாவம், அக்கிரமம் உள்ளது, துணிகரமான செயல்கள் உள்ளது. பாருங்க, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழியும் உண்டு, அதன் முடிவோ மரண வழியா. ஒரு பொண்ணை பார்க்குறோம், காதலிக்கிறோம், அந்த பிள்ளையோட ஜாலியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், கடைசியில் என்னை பிடிக்கல, உன்னை எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிறோம். காரணம் என்ன ரீசன், எதற்காக நாம் ஒதுக்குறோம்? ஏன், நான் நினச்சது நடந்துட்டு, நான் நினச்சதை நான் பண்ணிட்டேன், அதனால் இனி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நாம் விட்டுடுறோம். அதுதான் பாவம், அதுதான் பாவம், அதுதான் பாவத்தை கொண்டு வந்து அடுத்த தலைமுறையை நாசமாக்கும், அடுத்த குடும்பத்தை நாசமாக்கிறோம், அடுத்த ஜெனரேஷனை நாசமாக்கிறோம். வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, வாழ்க்கையில் தோல்வி அவமானங்கள் தொடர்ந்து வரும். நீ செய்த பாவங்களை கடவுளுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டுட்டீன்னா கர்த்தர் உனக்கு சொல்லுவார், உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ளுவார். ஏன்னா பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீ செய்த பாவங்கள் உனக்கு தெரியுமோ தெரியலையோ, உனக்கு ஞாபகத்தில் இருக்கோ இல்லையோ, ஆனால் நீ செய்த பாவங்கள் உனக்குள்ளே இருப்பதாலே அந்த பாவத்துக்கு தெரியும், இவன் பாவமான மனிதன், இவனுக்கு பிறகு இவன் சந்ததியை தொடரும் என்று சொல்லி அந்த பாவத்துக்கே தெரியும். அதனால் உன் பாவத்தை அறிக்கையிடு, உன் பாவத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லு, உன் பாவத்தை மன்னிச்சு உன் சந்ததிகளையும் உன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.